அறிமுகம் மற்றும் ஆரம்பகாலம். முதல் பயன்பாடு 1982. இந்தியாவில் முதலில் 1982ஆம் ஆண்டு மே 19 அன்று கேரளாவின் பரூர் சட்டமன்ற தொகுதியில் 50 வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. தடை மற்றும் சட்ட சிக்கல்கள். அப்போது போதிய சட்ட அங்கீகாரம் இல்லாததால் உச்சநீதிமன்றம் இந்த முறையை ரத்து செய்து மீண்டும் வாக்குச்சீட்டு முறையிலேயே தேர்தல் நடத்த உத்தரவிட்டது. சட்ட திருத்தம் 1933, 1992, 1989ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு பிரிவு 61 சேர்க்கப்பட்டது. இதன் மூலம் தேர்தல்களில் இவிஎம்களை பயன்படுத்த இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. படிப்படியான அறிமுகம் 1998. 1998ஆம் ஆண்டு முதல் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் டெல்லி ஆகிய மாநிலங்களின் குறிப்பிட்ட தொகுதிகளில் இவிஎம்கள் மீண்டும் பயன்படுத்தப்பட்டன. தயாரிப்பு நிறுவனங்கள். இந்த இயந்திரங்களை இந்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் (BEL) மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் (ECIL) ஆகியவை இணைந்து உருவாக்குகின்றன. VVPAT அறிமுகம் 2001. வாக்காளர் தான் அளித்த வாக்கு யாருக்கு பதிவானது என்பதை உறுதி செய்யும் VVPAT வோட்டர் வெரிஃபயபிள் பேப்பர் ஆடிட் ட்ரெயில் கருவி 2013இல் முதலில் நாகாலாந்து இடைத்தேர்தலில் அறிமுகமானது. தற்போதைய நிலை. தற்போது இந்தியாவில் நடைபெறும் அனைத்து தேர்தல்களிலும் EVM உடன் VVPAT இயந்திரமும் கட்டாயமாக பயன்படுத்தப்படுகிறது. கட்டுப்பாட்டு அலகு கண்ட்ரோல் யூனிட். இது வாக்குச்சாவடி அதிகாரியிடம் இருக்கும். வாக்குப்பதிவு அலகு பேலட்டிங் யூனிட். இது வாக்காளர்கள் வாக்களிக்கும் மறைவிடத்தில் இருக்கும். திறன். ஒரு EVM அதிகபட்சமாக 3040 வாக்குகளை பதிவு செய்ய முடியும் மற்றும் 66 வேட்பாளர்கள் வரை இடமளிக்க முடியும். விகாஸ்பீடியா தகவலின்படி